அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய பெயர் இருக்குல்ல, நம்முடைய பெயருக்கு முன்னால அப்பா பேர் போடுவோம்ல, அப்பா பேரை போடும்போது தமிழில் தான் போட வேண்டும், ஆங்கிலத்தில் போடக்கூடாது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்போ என்னுடைய பேர் கதிரவன் இருக்கா. நான் இப்போ என்னுடைய பேர் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, ஏஆர் கதிரவன் போடக்கூடாது. எப்படி போடுறேன் அப்படின்னா, எங்க அப்பா பேர் ஆறுமுகம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஆவண்ணா ரூடா கதிரவன் அப்படின்னு போட்டேன். ஆவண்ணா ரூடா கதிரவன் அப்படின்னு நான் எழுதிட்டேன். சரிங்களா? ஏஆர் கதிரவன் அப்படிங்கிறத ஆவண்ணா ரூடா கதிரவன் நான் எழுதிட்டேன். இப்போ ஏஆர் கதிரவன் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஏஆர் அப்படிங்கிறது ஆங்கில எழுத்துக்கள், கதிரவன் அப்படிங்கிறது தமிழ் எழுத்துக்கள். இந்த ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து எழுதக்கூடாது. அப்படி நீங்க பெயரை எழுதணும் தமிழ்லதே எழுதணும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, ஒருத்தரோட பேர் கந்தசாமின்னு இருக்கு, அவங்க அப்பா பேர் கருப்பையான் இருக்கு, அவர் எழுச்சுவாரு கே கந்தசாமின்னு எழுதுவார். கே கந்தசாமின்னு எழுதக்கூடாது. எப்படி எழுதுறது அப்படின்னா, அவங்க அப்பா பேர் கருப்பையா தானே, கந்தசாமி அப்படின்னு கந்தசாமி அப்படின்னு எழுதணும். என்னைக்காவது நம்ம இப்படி எழுதியிருக்கோமா, கா போட்டு கந்தசாமின்னு போட்டு எழுதியிருக்கோமா? என்னைக்காவது கந்தசாமி அப்படின்னு போட்டு என்னைக்காவது எழுதியிருக்கோமா? எழுத மாட்டோம்ல. அப்ப அப்பாவுடைய பேரை தமிழ் எழுத்தாகவும் தன்னுடைய பெயரை ஆங்கிலத்திலும் இப்படி என்னையா எழுதியிருக்கோமா? எழுதலைல. அப்ப அதே மாதிரி தானே கே கந்தசாமி என்று எழுதுவதற்கு பதிலாக க கந்தசாமி என்று எழுதி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஆறு கதிரவன் போடுறோம், க கந்தசாமின்னு போடுறோம். ஆறு கதிரவன் க கந்தசாமி அப்படின்னு அப்பாவுடைய முதல் எழுத்தை தமிழாக எழுத வேண்டும். சரிங்களா? இந்த ஆங்கில எழுத்தை முதல் எழுத்தாக போடுவதை தவிர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தமிழில் தான் கையெழுத்து போட வேண்டும். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழில் தான் கையெழுத்து போட வேண்டும். ஆங்கிலத்தில் தயை கூர்ந்து கையெழுத்து போட வேண்டாம் என்பதை கல்விச்சாலை நேயர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.